திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐயப்பனிடம் கேட்டு பெறலாம். ஐயப்பன், விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. உலக பிரசித்தி பெற்ற திருவிழாக்களில் ஒன்றான திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த மாதம் 24ஆம் தேதி அண்ணாமலையார் திருக்கோவில் சன்னதி முன்பு கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி தொடர்ந்து 9 நாட்கள் தீப திருவிழாவானது நடைபெற்று வந்தது. நிறைவு நாளான 10வது நாளான இன்று அதிகாலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு அண்ணாமலையார் கருவறையின் முன்பு ஏகன் அநேகனாக விளங்கும் தத்துவத்தை உணர்த்தும் வகையில் பரணி தீபமானது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பரணி தீபமானது ஏற்றப்பட்டது. தொடர்ந்து அந்த பரணி தீபமானது 5 மடக்குகளில் ஏற்றப்பட்டு ஒரு மடக்கானது எடுத்து சென்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்ள விநாயகர் சன்னதி முதல் சொர்ண பைரவர் வரை அனைத்து சன்னதிகளிலும் விளக்கு ஏற்றி பரணி தீபமானது விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக காலை முதல் பக்தர்கள் அண்ணாமலையார் திருக்கோவிலில் குவிந்த வண்ணம் உள்ளார்கள். நீண்ட வரிசையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் காத்திருந்த அந்த பரணி தீப மடக்குகளை கண்டு அந்த தீப தரிசனத்தை கண்டு அதாவது மனமுருக கண்டு சாமி தரிசனம் செய்யும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை திருக்கோவில் பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது அநேகன் ஏகனாக விளங்கும் தத்துவத்தை உணர்த்தும் வகையில் மகாதீபமானது ஏற்றப்படும். சரியாக 6 மணி அளவில் மகாதீபமானது மலை உச்சியில் ஏற்றப்பட்டவுடன் அனைத்து இல்லங்களிலும் அவர்கள் விரதமிருந்த காலை முதல் விரதமிருந்த பக்தர்கள் மாலையில் அந்த தீபத்தை கண்டு தரிசனம் செய்த பிறகு தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி வழிபடுவது வழக்கம். இதற்காக திருவண்ணாமலையில் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். 4764 சிறப்பு பேருந்துகளும் 30 சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகிறது. கொட்டும் மழையிலும் அங்கு பக்தர்கள் திரண்டு பரணி தீபத்தை கண்டு ரசித்திருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.